Hello everyone, once again welcome back to the World Cup Reviews. 2026 T20 World Cup ஆரம்பிக்க போகுது. அண்ட் ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல ரெண்டு சூடான டீமும் 240 210 அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் கேமு. இது போதுமா இல்ல இதுக்கு மேல அடிக்கவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச். மொத்தம் 450 ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு டீமும். அந்த ரெண்டு டீமோட ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஒரு டீம் ஹாட் ஃபேவரட்ஸ், இன்னொரு டீம் நாட் தட் ஹாட் நான் நினைக்கிறேன். பீடாக் என்ன சொல்ல போறாரு அவர்கிட்ட கேட்டெல்லாம். பீடாக், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் இன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. நீ என்ன நினைக்கிற? உங்க ஊர் எப்படி அவ்வளவு ஹாட்டா போன வேர்ல்ட் கப் அளவுக்கு? எங்க டீம் ஹாட்டு தான். கொஞ்சம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டார்கெட்ஸ் எல்லாம் அவங்க இந்த வேர்ல்டு கப்ல மேனேஜ் பண்ணியே ஆகணும். அதனால அல்ட்ரா ஹாட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் தே காட் த ஃபயர் பவர். அவங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னா அவங்க வேற மாதிரி டீமா இருப்பாங்க. அதனால இந்த தடவை கப்பெல்லாம் அடிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, I'm not going to put my hand forward to say that they will go all the way to win the cup. They got a good chance to get to semi-finals. சுட சுட செய்தி அப்படிங்கிற மாதிரி சுட சுட கேள்வி சிலது வச்சிருக்கேன். அதெல்லாம் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண உடனே பாத்துடலாமா? அதுக்கப்புறம் நீ ஏதாவது பாட்டுக்கிட்டு வச்சிருப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து தொடங்கலாம். சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்ட்ரென்த் என்னப்பா? குவிண்டன் டிகாக் 166 ஸ்ட்ரைக்கரோட திரும்பி வந்திருக்காரு. ஆனா முதல்ல போகும்போது ஆஃப் சைட்லயே அடிச்சிருந்த பிளேயர் லெக் சைட்லயே அடிச்சிருக்காரு. இப்போ பாட்டம் ஹேண்ட் க்ளோஸ் ஆகுது, அது என்னன்னு அப்புறமா விசாரிக்கலாம். டெவால் பிரேவிஸ் ஸ்பின் ஹிட்டிங் பொழந்திருக்காரு. SA20 லாஸ்ட் கேம்ல செம்மையா அடிச்சிருக்காரு. ஃபைனல்ல ஒரு 100, 158 ரன்ல அவரே 100 அடிச்சிருக்காரு. ஸ்பின்னை டெமாலிஷ் பண்ணிருக்காரு. ஆனா போன பிராக்டிஸ் கேம்ல டூபே கிட்ட மண்ணை கவிட்டாரு. சிஎஸ்கே போலர் கிட்ட தான் அவுட் ஆவேன் அப்படின்னு ஆயிருக்காரு. 22 விக்கெட் எடுத்து கார்பின் பாஷ் டெத்ல நல்லா போலிங் போட்டிருக்காரு. இந்த வேர்ல்ட் கப்ல அவர் தான் டெசிக்னேட்டட் டெத் போலரா அப்படின்னு பீடாக கேட்டுடலாம். ஆல்ரவுண்டர் ஜார்ஜ் லிண்டே சூப்பர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நான் நினைக்கிறேன். கீழே பேட்டிங் ஆடினா நல்லா இருக்கும். பட் ஆனா நேற்றுக்கு ஓப்பனிங் அமிச்சு ஒரு ட்ரையல் பண்ணிருக்காங்க. அது குவிண்டன் டிகாக் இல்ல, அதனால சரி நீ போயிட்டு வா தம்பி அப்படின்னு அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் செம்ம லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். மகாராஜ் ஸ்குவாட்ல இருக்காரு. நம்ம பீடாகோட தோஸ்து தான். பட் எனக்கு என்னவோ ஜார்ஜ் லிண்டேயோட ஓவர் ஸ்பின் ரொம்ப பிடிச்சிருக்கு பீடாக். அடுத்து வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மிடில் ஆர்டர் ஃபார்ம் அப்படின்னு சுட்டி காட்டிருக்காங்க. டேவிட் மில்லர் அண்ட் ஸ்டப்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் பெருசா இல்ல. நான் ஸ்டப்ஸை பத்தி ரொம்ப பாதர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு ஹை பிரஷர் நாக் ஆடி இருக்காரு ரீசெண்டா. ஐ கேன் சோக் அப் பிரஷர்னு காமிச்சிருக்காரு. பட் டேவிட் மில்லர் SA20 நல்லா ஆடினாரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு சின்ன ஒரு ததிகினத்துவம் போட்டிருக்காரு ஆஃப் லேட்டு. அது என்னன்னு பீடா கிட்ட கேட்டுடலாம். மார்க்ரமோட ஸ்ட்ரகிள். ஆக்சுவலி இந்த T20 டீம்லயே மார்க்ரம் இப்ப ரீசெண்டா டிஎஸ்டிக்கு ஒரு செம்ம 100 அடிச்சாரு SA20. பட் ஆனா பெரிய அந்த ஸ்பின் ஆடுறது மட்டும் சப்கான்டினென்ட்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. ஹை ஸ்ட்ரைக் ரேட்ஸ். யான்சன் ஆவரேஜ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ திங்க் யான்சன் இஸ் அன் எவர் இம்ப்ரூவிங் பிளேயர். அது ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா ரிக்கில்டன் அண்ட் யூத். யாரா அந்த யூத் அப்படின்னு கேட்டா குவினா மஃபாக்காவும் ஒரு கார்பின் பாஷும். இவங்க ரிக்கில்டனை 3ல ட்ரை பண்றாங்க. நேத்து ஸ்பின்னர் 2 பெருசா அடிச்சாரு ஸ்வீப் 6. பட் எனக்கு என்னவோ ரிக்கில்டன் ஓபன் பண்ணா பெட்டர் அவரை விளையாட வைக்க போறீங்கன்னா. குவினா மஃபாக்கா நிறைய கத்துக்கணும், நிறைய வேரியேஷன்ஸ் டெவலப் பண்ணும். ஒன் டைமென்ஷனல் போலிங் அட்டாக் மாதிரி தெரியுது சவுத் ஆப்பிரிக்கா. ரிஸ்க் ஸ்பின்னர் இல்ல. பாஷை ப்ரமோட் பண்ணுவாங்களா பேட்டிங் ஆர்டர்ல? எனக்கு இன்னும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. த்ரெட் என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பின் ரிலையபிலிட்டி. லிண்டே விட்டா மகாராஜ் தான். மகாராஜே ஆடுவாரான்னு எனக்கு தெரியல. டெத் ஓவர்ஸ் சரியான டெசிக்னேட்டட் டெத் போலர்ஸ் இல்ல. மபாகாவையும் யான்சன் கொஞ்சம் போடுவாரு. பட் மபாகாவையும் யான்சனும் ரபாடா வேற சம்மட்டி வாங்குறாரு. லுங்கி இங்கிடி தான் அந்த வேலையை எடுக்கணும். ஏர்லி விக்கெட் விழுந்தா கொலாப்ஸ் ஆவாங்களா அப்படிங்கறது அடுத்த கொஸ்டின். பீடா, இவ்வளவு ஏராளமான கேள்விகள், ஏராளமான ஸ்ட்ரென்த். இதுல எதை நீ ஒத்துக்கிற, எதை ஆமோதிக்கிற, எதை மறுக்கிற அப்படிங்கறத சொல்லு. எல்லாமே கரெக்ட் தான். நான் என்ன பிளேயிங் 11 ஆடுவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் ஸ்வாட் அனாலிசிஸ மாத்த வேண்டியிருக்கும். அதுதான் ப்ராப்ளம். ஆனா பிளேயிங் 11 ஆனா போன எபிசோட்லயே பிளேயிங் 11 ஆனாம் சொல்லியும் நீ நம்பர் 4 வரைக்கும் போன. நீ என்ன அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ்ங்கறத அதை அனலைஸ் பண்ணி சொல்லு. நீங்க நிறைய ஒரு ஆடாத பிளேயர் எல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணி சொல்றீங்க. அவங்களாம் ஆடவே போறதில்ல. ஆட மாட்டாங்கன்னு சொல்லு. ஜேசன் ஸ்மித் தான். ஜேசன் ஸ்மித் ஆடியே ஆகணும். ஸோ ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் will not get a game. Absolute bottom line. George Linde will not play. Unfortunately, even though I am the one who has been shouting South Africa has to play 2 spinners, George Linde ஆட மாட்டாரு, ஆட முடியாது அவங்க காம்பினேஷனுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸோட இது வேற மாதிரி உங்களுக்கு மாறும். ஒன்னு கரெக்டா சொன்னீங்க. நான் அந்த டீம்ல இருந்தேன்னா என்னோட ஓப்பனிங் காம்பினேஷன் இஸ் கோயிங் டு பி குவிண்டன் டிகாக் அண்ட் ரயன் ரிக்கில்டன் தான். மார்க்ரம் டு பேட் அட் நம்பர் 3. அதையும் அவங்க பண்ண மாட்டாங்க. மார்க்ரம் வில் ஓபன் த பேட்டிங். அதனால இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனைன்னா டிவால் பிரேவிஸ் என்னன்னா அபிஷேக் சர்மா சொன்ன அதே தான். அவர் கேமை மாத்த முடியும். நேற்று பாருங்க அந்த வார்ம் அப் மேட்ச் பெருசா ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் டூ மச் இன்டு இட். அப்படிதான் அவர் அடிச்சு அவுட் ஆவாரு. நீங்க சொன்ன மாதிரி டேவிட் மில்லர் ஆஃப் லேட்டா பெருசா ஃபார்ம்ல இல்ல.
ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு. பால் ராயல்ஸுக்கு வந்து பேடா பண்ணாருன்னு சொல்ல, அந்த மில்லர் டைம் அப்படிம்பாங்க. மில்லர் டைம்லாம் வரல. தட் இஸ் அ ஹானஸ்டி உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு உங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஆட போறது வந்து 3 மேட்ச் அகமதாபாத்ல, ஒரு மேட்ச் கோட்லால. Lungi Engidi is a genuine slow ball bowler who varies his pace to pick up wickets. How much successful he can beங்கிறது ஒரு $1 million கொஸ்டின். ஆஃப் லேட் ககிசோரபாதா T20 கிரிக்கெட்ல நல்லா போலிங் போடல. தட் இஸ் அ பாட்டம். அது ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். அது ஏகப்பட்ட பேர் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு மேட்ச் 2 கொடுத்தா இப்ப ஒரு ரிஸ்பின்னர் உங்ககிட்ட இல்லங்கிறது மேட்டரா, இல்ல ரிஸ்பின்னர் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? எதனால ரிஸ்பின்னர் கொண்டு வரல? எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் நாலேஜ் படி தாபே ஷாம்சி ரிஸ்ட் ஸ்பின்னர் தான் நினைக்கிறேன். நான் எனக்கு நீ எல்லாம் தான் ஒரு சில சும்மா அவரை நீ தான் அவரை வெஸ்ட் இண்டீஸ்ல போய் வேலை கேளுன்னு சொல்லி அங்க கேட்டு வேலை வாங்கி கொடுத்து அங்க அமுச்சு விட்டு இங்க தபே ஷம்சி இங்க எடுனா எப்படி எடுப்பாங்க? அவரை ஸ்பின் கன்சல்டன்டா வெஸ்ட் இண்டீஸ் டீமோட அமுச்சு வைக்கிற நீ எல்லாம் நிஜமாவே நண்பனா வேற ஏதாவதாயா? கேட்டா சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல ரிஸ்பின்னருங்கிற. தனியா டீல் பண்ணிருக்கலாம். சரி மாட்டி விட்டுட்டேன். சரி விடு. அதாவது அதுதான் நான் வந்து அன்பார்ச்சுனேட்டா சொல்றேன் இப்ப உங்களுக்கு. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். அவங்களுக்கு என் கேள்விக்கு என்ன பதில்? இல்லப்பா, எவ்ரிஒன் ஹஸ் டு லுக் அஹெட். பாட்டம் லைன், எவ்ரிஒன் ஹஸ் டு லுக் அஹெட். இப்ப அவர் வந்துட்டு 35 36 வயசு ஆயிடுச்சு. அவர் எவ்வளவு நாள் உன் ஃப்ரெண்ட் 46 வயசு இம்ரான் தாஹிர் அவருதான் இன்னொரு ஸ்பின்னர். இல்ல, அவர் வந்து அவங்க அப்பா, அவங்க அம்மா, அக்கா எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாரும் 60 வயசுல தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து அது சரிப்பட்டு வராது. அந்த வந்து 100 விக்கெட் எடுத்தாரு கயானாக்கு. அந்த கேப் பிரசன்டேஷன்ல கயானாக்கு நான் பண்ணும்போது அதான் சொன்னேன். இந்த மாதிரி லைஃப்ல நீ கிரிக்கெட்டரா என்ன அச்சீவ் பண்ணிருக்கன்றது பெரிய விஷயம் கிடையாது. நல்ல மனுஷன்னு ஒன்னு எல்லாரும் சொல்லணும். இவர் வந்து இங்க இருக்காரு, பாகிஸ்தான் விட்டு வந்தும் அந்த கவர்மெண்ட் ரூல்ஸை இவர் ஃபாலோ பண்ணி 60 வயசு வரைக்கும் ஆடணும்னு பாக்குறாருன்னா இவரை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தான் அந்த கேப்பே அவர் கொடுத்தேன். 100 விக்கெட் அவர் கயனாக்கு எடுத்து அவரை இங்க கொண்டு வராதிங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. இஸ் ஸ்டில் அவைலபிள். இதர் குச்சி சான்ஸ் ஹே கியான்னு கேட்டாரு. அதையும் சொல்லிடுறேன் உனக்கு. கேட்டாரு. அதாவது ஷாம்சி வந்து என்ன கேட்டாரு? இதர் குச்சி சான்ஸ் ஹே கியா அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் பாதி கீதி புரிஞ்சுது. நான் என்ன சொன்னேன், குச் ஹே மே பாத் கர்னேக்கு ஆப்கோ சுன் ரஹா ஹூம், மேரே பாத் சுனோ அப்படின்னு. அவர் சரின்னாரு. அதனால அவர் இன்னும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. அதனால இன்னொரு ஆப்ஷன் இம்ரான் தாஹிர் இருக்கு உங்களுக்கு. கூப்பிட போறாங்களா? அவரை கூப்பிடுவாங்களா? அவரு 2 விக்கெட் எடுத்தாரு SA20ல. நீங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, இன்னும் இந்த மனுஷன் பேஷன் இறங்கவே இல்லைன்னு. சும்மா இருந்திருக்கலாம். நான் சொன்னேன் யூ ஆர் கெட்டிங் பிரைஸ் ஃப்ரம் அஸ்வின். யார் ஐ எம் ரெடி டு பிளே T20 வேர்ல்ட் கப்னாரு. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் என்ன சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு இன்னும் சர்வீஸ் வந்து 13 வருஷம் இருக்கு, அடுத்த T20 வேர்ல்டு கப் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம். இங்க அந்த என்காபான்னு ஒரு லெக் ஸ்பின்னர் எங்க டீம்ல தான் இருக்காரு. ஆஷா ஆனஸ்டா சொல்றேன், இன்னும் வந்து இன்னும் அந்த கேம் அவேர்னஸ்லாம் அவருக்கு வரல. இந்த 4-டே கிரிக்கெட் கொடுத்தீங்கன்னா ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா ரப்னு போட்டுனே இருப்பாரு. T20ல அவர் அடி வாங்குவார். இன்னொன்று அந்த தாமஸ் காபர்னு ஒருத்தர் இருக்காரு. he played for MICT. அவர் இஸ் குட் டேலண்ட் பட் நாட் டு இன்டர்நேஷனல் லெவல்ல. இவங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் 2 ஸ்பின்னர்னா இவங்க 2 பேர் தான். இன்னொரு ஆள் நான் சொல்றேன், நீங்க வந்து அதை ஒத்துப்பீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. The most economical bowler in power play in the last 3 years of domestic T20 and SA20 யாருன்னு ஒரு க்ளூ? ஃபார்ட்வின். பெரிய ஆளுப்பா தம்பி, நீ நான்லாம் ஒண்ணுமே இல்லை உங்ககிட்ட. அதாவது நான் வந்து அவர் 2 ஓவர்ல 29 ரன் பவர் பிளேல கொடுத்து பார்த்ததே கிடையாது. இந்த லைன்ஸ் எங்க டீம்ல தான் இருக்காரு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல highest average amongst all the batsmen beyond 14. Most number of hundreds scored for Lions in 4-day cricket beyond 14. Most number of 100 partnerships involved in the last 3 years for Lions beyond 14. Most number of 50 scored for Lions in the last 3 years beyond 14. Most number of wickets taken for Lions in 4-day cricket beyond 14. இந்த மேட்சும் நாங்க 95 for 6. We are going for the championship. 95 for 6ல இருந்து இந்த டிஃபிகல்ட் போர்ட் எலிசபெத் பிட்ச்ல முத்துச்சாமி வேற இருந்தாரு.
he remained unbeaten 100 95 for 6 ல இருந்து he took us to 305. இப்ப நான் என்ன சொல்றேன்னா முத்துசாமி வெரி குட். I would have definitely picked Beyond Fortin. He would have given you an option because it's a colored player. என்னோட பிரச்சனையை தீக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்பேன், அந்த பியாண்ட் ஃபார்ட்டினை நான் எடுத்துருப்பேன். பட் இந்த கலர்ட் பிளேயர் ஒயிட் பிளேயர் அதை பத்தி என்ன, அது என்ன ரூல்னு சொல்ல நிறைய பேருக்கு நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. இப்ப நிறைய பேர் இப்ப நான் ஒரு ட்வீட் போட்டேன், லுக்ஸ் லைக் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயிங் 11 இஸ் கோயிங் டு பி லைக் திஸ்னு. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை, நிறைய பேர் எனக்கு பாடம் நடத்துறான். நான் சவுத் ஆப்பிரிக்கால உட்காந்து இருக்கும் போது 7 ஒயிட் பிளேயர் தான் ஆட முடியும். The rest 4 has to be a combination of colored players and black players. 7 ஒயிட் பிளேயர் மட்டும்தான் ஆட முடியும் நீங்க, அதுதான் ரூல். அப்படிங்கும் போது எங்கிட்டயே ஒருத்தர் சொல்றான், ஜேசன் ஸ்மித் பிளேயிங் லெவன்ல போட்டிருக்கீங்க, உனக்குலாம் என்னடா கிரிக்கெட் தெரியும், ஸ்டப்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு. எனக்கு கிரிக்கெட் தெரியாதுதான், ஆனா இங்க என்ன நடக்குது என்ன ரூல்ன்றது எனக்கு தெரியும். ஹோப் யூ ஆர் ஆல் கிளியர். இல்ல அதை விடு, எனக்கு நான் இப்பதான் ஒரு ட்வீட் போட்டு வந்திருக்கேன். ஒருத்தர் எனக்கு சொல்றாரு, நாளைக்கு ரஞ்சி டிராஃபியோட ஒரு முக்கியமான மேட்ச் ஆரம்பிக்க போகுது, ஆனா யாருமே அதை பத்தி பேசல. ஒரு நாள் வந்து ரோஹித்தும் விராட்டும் ஆடினாங்க, இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சுன்னு சொன்னதுக்கு நீங்க ரஞ்சி டிராஃபி பிக்கர் தென் பிளேயர்னு சொன்னீங்க. ஸ்டாப் யுவர் ஜெலசின்னா. ஏன்டா டேய், 100 வருஷமா ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, 350 டெஸ்ட் கிரிக்கெட்டர் கிட்டத்தட்ட ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த கிரேட் ரஞ்சித் சிங்ஜி. அந்த ரஞ்சி டிராஃபி எப்பேற்பட்ட பிளேயரா இருந்தாலும் அந்த பிளேயரோட அதுதான்டா பெருசு. இது அந்த பிளேயரே ஒத்துப்பாங்க. தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணி அனாவசியமான ஒரு விஷயம் எல்லாம் பேசுறதுல லாஜிக்கே கிடையாது. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பிளேயரை பிரைஸ் பண்ணனா, ஏன் இந்த பிளேயரை பண்ணல, ஏன் அந்த பிளேயரை பண்றீங்க, அதெல்லாம் ஜாலியா தான் இருக்குன்னு வச்சுக்கோ. உனக்கு என்ன பத்தி தெரியும், நம்மட்டு சட்டை பிடிச்சவன் ஜாலியா எடுத்து பேசலாம். பட் எனிவே அடுத்த டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிடலாம். சவுத் ஆப்பிரிக்கா முடிச்சிட்டோம், இப்ப அடுத்து இந்தியா பக்கம் போயிடலாம். கண்டெண்டர்ஸ் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை சொல்ல முடியாது, பட் திஸ் இஸ் இந்தியாஸ் வேர்ல்டு கப் டு லூஸ் அப்படிங்கறத மட்டும் நான் ஃபர்மா சொல்லுவேன். வேற லெவல் ஸ்குவாடு, சும்மா வச்சு செதுக்கி இருக்காங்க, மேலேருந்து கீழ் வரைக்கும் ஒன்னு சும்மா முத்தா எடுத்திருக்காங்க. அந்த ஸ்குவாட் என்ன, அதோட ஸ்வாட் அனாலிசிஸ் என்னன்னு இப்ப நம்ம பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் முத்து ரிக்கி பாண்டிங் வேற சொல்லியிருக்காரு, ஐயா டெல்லி ஐயா விட்டுறாதீங்க ஐயா அப்படின்னு சொன்னதை மீறியும் சன்ரைசர்ஸ்க்கு தாராவாத்து கொடுத்த அபிஷேக் சர்மா 194 ஸ்ட்ரைக் ரேட்ல கிட்டத்தட்ட 1300 ரன் அடிச்சிருக்கான். குட் வெல் பி தி எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் ஃபார் இந்தியா இன் திஸ் டோர்னமெண்ட். சரி, என்னடா எக்ஸ் ஃபேக்டர் சொல்லிட்டோமே, திலக் வர்மாக்கு என்னடா சொல்றதுன்னு யோசிக்கும் போது சரி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துடலான்னு பார்த்தா, அவன் மிடில் ஆர்டர்ல 58 ஆவரேஜ், 2 செஞ்சுரி, பேக் டு ஃபார்ம், பிளேயிங் ரியலி வெல், இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இல்ல. சரி ஓகே, 2 எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டோம். சரி போலிங் டிபார்ட்மெண்ட் ஒய்ல இருந்து ஆரம்பிப்போம்னு பார்த்தா வருண் சக்கரவர்த்தி ஒய்ய கொடுத்து முடிச்ச 57 விக்கெட், ஆர்டர் என்ன போடுறான்னு பிக் பண்ணலன்னு பார்த்தா அந்த பக்கம் ஒய் ஸ்கொயர் குல்தீப் யாதவ். சரி, இவங்க 2 பேரையும் 11ல சேர்க்க முடியுமா அப்படிங்கறதா இந்தியாவோட பெரிய தலைவலியா இருக்கும். இந்த தலைவலியா பார்த்துட்டு இருக்கும் போது ஜஸ்பிரீத் பும்ரா இஷ்டத்துக்கு ஒரு எக்கானமி ரேட்டு 33 விக்கெட் எடுத்திருக்கான், எலைட் எக்கானமி ரேட்டு. இந்த டீமுக்கு வீக்னஸ் அப்படின்னு போடுறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு வீக்னஸ்லாம் நான் போட மாட்டேன். ஹர்ஷித் ராணாவோட பேக்கப் பேஸ் தான் ஹை எக்கானமி, அது ஒரு வீக்னஸா சொல்றாங்க. மிடில் ஆர்டர் வாலட்டிலிட்டி ஏன் வந்திருக்குன்னா, ரிங்கு சிங் விளையாடல 1.5 வருஷமா T20 கிரிக்கெட். ரிங்கு சிங்கும் திரும்பி வந்தா அந்த டப்பாவும் காலி ஆயிடும். 8.61 ஹார்திக்கோட எக்கானமி ஒரு பிரச்சனையா சொல்றாங்க. ஹார்திக் போட்டு 8 ரன் கொடுத்தா அடுத்த ஒரே வருண் சக்கரவர்த்தி வந்து சொல்லி முடிச்சிட மாட்டாரா? பவர் பிளே ரிஸ்க், ஏர்லியான் விக்கெட் விழுந்ததுன்னா என்ன ஆகும், ஹை விக்கெட்ஸ். அப்போ வந்து அச்சினே தான் இருக்காங்க. பேட்டிங் டெப்த் இருக்கு, போலிங் எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு, பேட்டிங் எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மேல ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க எல்லாம் போலிங் போலன்னா அபிஷேக் சர்மா கை சுத்தி லெப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டு விக்கெட்டும் எடுக்கிறாரு, எக்கானமியும் பேடா இல்ல. ரிங்கு சிங் 150ல இன்னிங்ஸ் பினிஷ் பண்றாரு. சஞ்சு சாம்சன் 300 T20 கிரிக்கெட்ல அடிச்சுட்டு பெஞ்சில் இருப்பாரு. அது மட்டும் தான் ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணலாம். ஒருவேளை இஷான் கிஷன் ஆடி ரன் அடிக்கலன்னா. இஷான் கிஷனை இதுல கொண்டே வரல, ஏன்னா கடைசி 1.5 வருஷமா ஒரு T20 டீம்லயே இல்ல, இப்பதான் வந்திருக்காரு. திடீர்னு ஒரு ஹரிகேன் கிரியேட் பண்ணி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா எடுத்து பிடிக்க போறாரு. இந்த டீமுக்கு 2 வீக்னஸ் தான் இருக்கு பீடா. ஒன்னு, கொலம்போ கிளம்பி போய் நாக் அவுட்ஸ் ஆடினாங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கண்டிஷன்ஸ்க்கு எப்படி அடாப்ட் பண்ணுவாங்க, அது ஒரு இஷ்யூ. 2வது, அந்த டே சரியா அமையல, இல்ல டியூல ஏதாவது மாட்டிக்கினாங்க அப்படின்னா தான் கிரிக்கெட்ல என்ன வேணா நடக்கலாம். பட் என்னோட ஃபர்ம் ஃபேவரட்ஸ் கோயிங் இன்டு தி 2026 T20 வேர்ல்ட் கப் இஸ் இந்தியா. அதை மாறு தட்டி சொல்றேன், ரொம்ப பெருமையா இருக்கு. They have ticked all the boxes to get into this World Cup. இதெல்லாம் சொல்றேன், ஆனா இன்னும் ஒரு விஷயமும் சொல்றேன். உலக கோப்பையில 1000 பிரஷர் இருக்கும், எல்லாம் சொல்லுவாங்க. வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன பேசுறாங்க, மத்த டீம் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் மனசுல இருக்கவே இருக்காது. இருந்திருக்கேன் பல ஸ்குவாட்ஸ்ல, அதனால சொல்றேன். ஒரு நாளும்
அந்த 30 நாள் எண்டுல போய் முடியும் போது ஒரு நாளும் அந்த 30வது நாளுக்கு நம்ம எப்படி தகுதியான பிளேயரா இருக்கணும், ஒரு நாள் எப்படி 1% பெட்டர் ஆக முடியும். எல்லாரும் நம்ம மேட்ச் ஆடும்போது பாத்துருவாங்க பீடா. எல்லாரும் நம்ம மேட்ச் ஆடும்போது பாத்துருவாங்க. ஊரே நின்னு பார்க்கும், கை தட்டும், திட்டும், எல்லாம் பண்ணும். ஆனா நீ பார்க்காத போது பண்ற பாரு, அதுதான் நீ ஹீரோக்கான செயல். ஜிம்ம கரெக்டா பண்றது, பிசியோதெரபி கரெக்டா பண்றது, ரெக்கவரி கரெக்டா பண்றது, கரெக்டா சாப்பிடுறது, கரெக்டா தூங்குறது, பிராக்டிஸ். ஏன்னா டே நைட் கேம்ல லேட்டா நீ தூங்குவ, லேட்டா எழுந்தனா ரெக்கவரி ஆகாது. பிராக்டிஸ்ல உன்னோட அன்கம்ஃபர்டபுள் ஸ்கில்ல எப்படி ஒர்க் பண்ற, அடுத்த மேட்சுக்கு நீ அனாலிசிஸ் பண்ணிட்டு வரியா, ஸ்கவுட்டிங்க கரெக்டா பண்ணிருக்கியா, பிளானிங்க கரெக்டா பண்ணிருக்கியா, கோச்சிங் பாக்ஸஸ் டிக் பண்ணிருக்கியா, எவ்ரிடே ஃபீல்டிங் நம்பர் ஆஃப் கேச்சஸ் பிடிச்சிருக்கியா, த்ரோஸ் அடிச்சிருக்கியா, இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் யாருமே கை தட்ட மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பிளேயரும் ஒரு பர்சன்டா டிக் அடிச்சு வந்து அந்த 30வது நாள் வேர்ல்ட் கப் முடியும் போது ஃபைனல்ல நிக்கிறாங்க பாரு, அதுதான் அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கான தகுதிக்கு ஒரு சான்ஸ். அப்ப கூட வின்னுக்கு கேரண்டி கிடையாது. இன்னொரு பக்கம் இதே மாதிரி இன்னொரு 16 பேர் வந்து நிப்பான், அவனை நீ அந்த டேல அடிக்கணும். இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு வேர்ல்ட் கப்ல, இவ்வளோ உழைப்புகள் போகும், ஒரு பிளேயரும் உழைப்பு போடுவான். ஐ ரியலி ஹேவ் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ் ஃபார் திஸ் இந்தியன் டீம். வேற லெவல் டீம், கடப்பார டீம், முடிஞ்சா தொட்டு பாருங்கிற மாதிரி டீம். ஆனா அந்த நாள் நான் சொன்ன 2 ஃபேக்டர்ஸ், இத 2 இந்தியன் டீம் தவிர்த்தாங்கன்னா இட் இஸ் இந்தியாஸ் வேர்ல்ட் கப் டு டிஃபெண்ட். உன்னோட தாட்ஸ் ஃப்ரீடம். அதுக்கு வந்து ஒரே ஒரு கிரே ஏரியா தான் நான் சொல்லுவேன். அது சொல்றதுக்கு முன்னாடி போன வருஷம் இந்த பேட்ரியாட்டிக் ஒரு சாங் பாடினேன். ஒவ்வொரு தரையும் எடுத்து பாடியே திருப்பி பாடுறேன்னு கேட்டேன். இல்லையா, அப்பதான் ஜெயிப்பாங்க தம்பி, பாட விடு தம்பின்னு கெஞ்சி பாடினேன். ஸோ இப்போ ஒரு பாட்டு நல்லா லிரிக்ஸ்லாம் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதை பாடிட்டு கிரே ஏரியாஸை சொல்லட்டுமா, இல்லை கிரே ஏரியாஸை சொல்லிட்டு பாட்டுமா, சாய்ஸ் உங்களுக்கு தான். பாடிட்டு கிரே ஏரியா சொல்லிட்டு இந்தியா தான் வின் பண்ண போறாங்களா இல்லையாங்கிறதையும் சொல்லிட்டு, போன தடவை இந்தியா தான் அடிப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ உன்னோட கணிப்பு பார்க்கணும். ஜோதிட சிகாமணி பீடாக் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பாட்டா ஜோதிடமா, அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு, அதுக்கப்புறம் கிரே ஏரியா, அப்புறம் ஜோதிடம். நல்லா வந்து இதுவா நல்லா ரசிங்க பாட்டை. ஓகே, ஒரு பெரிய பாட்டு. நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் நிறைய பேர் என்ன வெளியில சொல்ல மாட்டேன்றாங்க, என்ன ப்ரொஃபஷன் இதுன்றதுனால. கேளுங்க பாருங்க. பவர் பிளேல கிழிப்போமே, மிடில் ஓவர்ஸ்ல வெளுப்போமே, டெத் ஓவர்ஸ்ல அடிச்சுதான் மேட்ச தான் முடிப்போம். எங்க பேட்டிங்ல பவரு, அப்புறம் போலிங்ல டெரரு. அட வாங்கடா அடி வாங்கத்தான் எங்க கிட்டயே, சக்குதே ஓ சக்குதே இந்தியா, சக்குதே ஓ சக்குதே இந்தியா, சக்குதே ஓ சக்குதே இந்தியா அப்படின்னு. இப்ப ஒரே பிரச்சனை என்னன்னா, ஷாருக் கான் இருக்கு காப்பி ரைட் பிரச்சனை வந்ததுன்னா, நான் உங்க சேனல்ல ஹோஸ்ட் தான், ஸ்டேக் ஹோல்டர் கிடையாது. நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த பாட்டு புரியல. என் சேனல்ல இவர் ஹோஸ்டா, இவர் ஹோஸ்ட் பண்ணி யார் என்னைக்கு பாத்திருக்கீங்க? என் சேனல்லே நான் தான் ஹோஸ்ட், இவர் தான் எக்ஸ்பர்ட். என்னைக்கு இவர் ஹோஸ்ட் பண்ணிருக்காரு? அதாவது எல்லாத்தையும் இல்ல தம்பி, ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, தக்குதே ஏதோ ஒண்ணு சொன்னீங்கடா அந்த இடத்துல. ஐயோ வருமே, அது நல்லா இருந்தது, அந்த இடம் நல்லா இருந்தது. லிரிக்ஸ் புரியல, இன்னொரு தடவை மெதுவா பாடட்டுமா? அப்போ பாடு, வேகமா பாடு, ஒரு வாட்டி வேகமா பாடு. ஃபாஸ்ட் வெர்ஷன் 2x பாடு. பவர் பிளேல கிழிப்போமே, மிடில் ஓவர்ஸ்ல வெளுப்போமே, டெத் ஓவர்ஸ்ல முடிச்சு தான் மேட்ச தான் வெளுப்போமே. எங்க பேட்டிங்ல பவரு, அப்புறம் போலிங்ல டெரரு. அட வாங்கடா அடி வாங்கத்தான் எங்க கிட்டயே, சக்குதே ஓ சக்குதே இந்தியா, சக்குதே ஓ சக்குதே இந்தியா. ஏன்னா அதான் கரெக்ட். இவங்க வந்து 2x ஸ்பீட்ல தான் கிரிக்கெட் வீடியோ கேம் மாதிரி ஆடுறாங்க. நீ பாட்டதே முதல்ல தப்பு, இப்ப பாட்டது தான் சரி. இந்த ஸ்பீடு தான் சரி. இல்ல இந்த ஸ்பீட்ல தானே அவங்க ஆடுறாங்க. ஏன்னா நான் இந்த முதல்ல மெதுவா பாடினதை பார்த்தா அதுக்குள்ள 6 ஓவர்ல 75 ரன் அடிச்சுட்டு போயிடுவான். ஆனா நீங்க சொன்னதான் கரெக்ட். நான் அந்த சீரியஸ் நோட்டாஷா, இப்ப பேட்டிங்க பார்த்தா பயமா இருக்கு. அவங்க வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா, கையும் அடிக்கிறாரு, இஷான் கிஷனும் அடிக்கிறாரு, அபிஷேக் சர்மாவும் அடிக்கிறாரு. ஆனா உங்களுக்கு வந்து திலக் வர்மா நேத்து ஆடின மாதிரி ஒரு பிளிட்ஸையும் காட்ட முடியும். கொஞ்சம் பிரச்சனை வந்ததுன்னா அணைச்சும் ஆட முடியும். கீழே ஒருத்தர் என்ன ஆனாலும் காப்பாத்துறதுக்கு ஒரு கிளாசி பிளேயர் இருக்காரு, ரிங்கு சிங். ஒரு 10 ஓவர்ல 96 ஃபார் 4 வந்துருச்சுன்னா அங்கேருந்து 210 ரிங்கு சிங்கால எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா பாண்டியாவும் அடிதான் உங்களுக்கு. பாப்பு எப்படின்னா, அதுக்கப்புறம் எப்படின்னா இந்த ஓனாய் மாதிரி வேட்டையாடின அப்புறம் கொத்துவாரு. இல்ல நீயே போய் வேட்டை ஆடணும்னாலும் அவர் வேட்டை ஆடுவாரு. ஸோ 3 பிளேயர் அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா, சிச்சுவேஷன் கொஞ்சம் ஸ்லைட் ஆச்சுன்னா
எடுத்துன்னு வர்றதுக்கு. ஆனா ஒஸ்ட் கேஸ் டெரிபிள் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியானா 190. அதாவது கேவலமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் 180 அடிப்பாங்க. என்னோட பிரச்சனை நான் ஆனஸ்டா என்ன சொல்றேன்னா, இந்த இந்தியா நியூசிலாந்து சீரீஸ்ல ஒரே ஒரு மேட்ச் தான் 155 ரன்னுக்கு நியூசிலாண்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. மத்த எல்லா மேட்சும் இந்தியா போலிங் கொஞ்சம் ப்ளீடு தான் ஆச்சு. நிறைய பேர் சொல்லலாம் செம்ம விக்கெட் டியூ வந்துருச்சு, அதேதான் இங்கேயும் நடக்க போகுது. இங்கேயே அதேதான் நடக்க போகுது. வருண் ஆடல, பும்ராவும் ஆடல சில மேட்ச்ல. அதாவது நான் என்ன சொல்றேனே, பும்ரா ஒரு மேட்ச்ல 4 ஓவர்ல 58 போனாரு. இந்த கடைசி 6-7 மேட்ச்ல பாத்தீங்கன்னா, அதையும் நான் திருப்பி சொல்லிடுறேன், அது வந்து பேட்ஸ்மேன் வந்து பெட்டரா ஆடினதுனால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. பும்ரா எல்லாம் 5 ஓவர்ல 30 ரன் வேர்ல்டு கப் ஃபைனல்ல இருக்கும்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டர் ட்வீட் போடுறாரு, ஹோல்ட் ஆன் கைஸ், there is 12 deliveries of cheat code left அப்படின்னு. 5 ஓவர்ல 30 ரன் அடிக்கணும் சவுத் ஆப்பிரிக்கா. கிளாசன் ஒரு பக்கம் சப்பாத்தி மாவு புரட்டுற மாதிரி புரட்டிட்டு இருக்காரு. அப்ப நீங்க ஒரு ட்வீட் போடுறீங்கன்னா அந்த பும்ராவை நான் பார்க்கல இப்போ. ஓகே, வருண் சக்கரவர்த்தி ஆடலன்னு நீங்க சொல்றீங்க. வருண் சக்கரவர்த்தியே இறங்கி சாப்மன்ல இறங்கிலாம் அடிச்சாங்க. ஸோ இந்தியாவும் பாத்தீங்கன்னா போலிங்ல வந்துட்டு தே ஆர் ப்ளீடிங் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒன் கேம். நான் சொல்ற மாதிரி டமால் டிமில் அடிக்க போய் ஒரு 33 for 3 ஆகி 190 ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா, ஆனா பிளாசிட் பேட்டிங் ட்ராக்கு நாட் இன் கொலம்போ, அவங்களால அந்த 190 டிஃபெண்ட் பண்ண முடியுமா? அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சூப்பர் 8லயோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயோ வந்தா பரவாயில்ல, திருப்பி விழுந்து எழ முடியும். அது எப்ப வரும் உங்களுக்குன்னா செமிஃபைனல் ஃபைனல்ல வரும், வரக்கூடாது. அதுதான் என்னோட பயம். the only way India can lose a game is if their batting collapses. இப்ப எல்லாருமே சிரிப்பாங்க, யோ பேட்டிங் கொலாப்ஸ் 190 உனக்கு கிரிக்கெட் தெரியுமான்னு. ஏன்னா அப்படிதான் இவங்க பேட்டிங் ஆடுறாங்க. 190 இந்தியா வந்து பிளே ஆஃப்ஸ்ல அடிச்சாங்கன்னா பெரிய டீமோட, when they are also struggled all the way to get into top 4, அங்கதான் மாட்டிப்பாங்க. அது நடக்காதுன்னு நம்புறேன். that is the only way if you want to defeat India, this is the way to defeat India. big day semi-final final. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு unknown commodity, அதே மாதிரி பிரஷர், இந்த 3 ஃபேக்டர் தான் இந்த வாட் எவர் செட் இந்த இந்தியன் டீம் கொஞ்சம் நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் உலக கோப்பை ஆட போறாங்க. அதனால அந்த ஃபேக்டரின் வரும். அதுதான் எனக்கு இருக்கிற ஒரு சின்ன பயம். அதுவே 2% தான் பயம். நான் உன்னை கேள்வி தோசையை திருப்பி போடுறேன். நீ சொல்ற பெரிய டீமோட மாட்டினாங்க. நானு பெரிய டீம் யாரு? இந்தியாவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய தகுதியோ கேப்பபிலிட்டியோ ஸ்கில்லோ யார்கிட்ட இருக்கு சொல்லு. சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? எனக்கு நீ யார சொல்ல போறேன்னு தெரியும், சொல்லு. ஆசை தோசை அப்பளம் வடை ஆஷஸ் போச்சுது, நாங்க எல்லார் இடத்துலயும் தோத்து போவோமே, அதை பத்தி கவலைப்பட மாட்டோமே. அவன் தான் டார்க் ஹார்ஸ். இந்தியாவை போடணும்னா அவனுக்கு இருக்கிற ஒரே பவர் இங்கிலாண்டால மட்டும்தான் முடியும். ஆஸ்திரேலியா போலிங் வீக், வெஸ்ட் இண்டீஸ் 3300 ரன் அடிக்கணும், அடிச்சாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாகிஸ்தான்ல வந்து பேசுவாங்களே ஒழிய செமடி வாங்குவாங்க இந்தியா கிட்ட. நியூசிலாண்டும் பாத்தீங்கன்னா அவங்க போலிங் வந்து அவங்களுக்கு ஆன்சரே இல்லை இந்தியாவோட பேட்டிங்க்கு. இந்தியாவுக்கு டேஞ்சர் டீம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே டீம்னா அந்த ஆசை தோசை மட்டும்தான். இவங்க 2 பேரும் மாட்டினாங்கன்னா அவங்களை எடுத்து போடுறதுக்கு அவங்களுக்கு பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பின்னர் இருக்காரு ஆதில் ரஷீத், செம்ம ஒரு தண்டர் போல்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. நிறைய கத்த ஸ்பின் போலிங் ஆப்ஷன் இருக்கு. வில் ஜாக்ஸ், ஜேக்கப் பெத்தல், நிறைய ஆப்ஷன்ஸ். பொய் போலிங் போடுற சாம் கரன் இருக்காரு. பேட்டிங் பயங்கர டீப்பா போகுது அவங்களுக்கு. the only chance someone can upset India can only be England. என்ன பொறுத்த வரைக்கும் I don't know whether you accept it. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லா மேட்சும் முடிச்சிட்டோம். நான் 4 செமிஃபைனலிஸ்ட் கொடுத்துட்டு 5வது டீமும் கொடுத்துட்றேன். உன்னோட நான் அக்ரி பண்றேன், ஆஸ்திரேலியா கஷ்டப்பட போறாங்கன்னு. இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, 4வது எனக்கு என்னவோ பாகிஸ்தான் வந்துருவாங்களோன்னு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு. எனக்கு சொல்ல வந்து எப்படின்னா வந்து அது கிரிக்கெட்டிங்கா நான் பார்க்கும்போது கொலம்போல விளையாடுறாங்க, ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, சூப்பர் எயிட்ஸுக்கு ஒருவேளை குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா அவங்க ஆட போற டீம் இங்கிலாந்து, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்காங்கிறதுனால ஷதாப் கான், சையூம் அயூப், முகமது நவாஸ், அப்ரார் அகமது, உஸ்மான் தாரிக், ஸ்பின்னரை வரிசையா பேட்டரி மாதிரி இறக்கி விட்டு ஒரு சொதப்பலாம் அவங்க இன்னொரு டீம்ஸை. 3ல 2 கேம் அடிச்சா கூட குவாலிஃபை ஆயிடலாம் சூப்பர் எயிட்ஸ்ல இருந்து. நல்லா தொடங்கி பேட்டிங் நல்லா ஆடினாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு டீசென்ட் ஷாட் இருக்கு அந்த டாப் 4. அப்படி அவங்க இல்லைன்னா ஐ வுட் பிக் நியூசிலாந்து as the 4th டீம். நீ சொல்ற மாதிரி இங்கிலாந்து கிட்ட தான் பவர் இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட அந்த ஒரு இந்தியா பாகிஸ்தான் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஹை பிரஷர் மேட்ச்.
அப்படிங்கிற அந்த ப்ரெஷரை அவங்க நல்லா ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர I just do think that India will get there, barring having big match pressure or some conditions not going their way. இதுதான் என்னோட கருத்து. பிடா, ஃபைனல் தாட்ஸ் ஃப்ரம் யூ. அப்சல்யூட்லி ரைட்டு. என்னோட இதுவும் அதுதான். இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, ஏன் வந்து நான் சவுத் ஆப்பிரிக்காவை பிக் பண்றேன்னா, அந்த சூப்பர் எயிட் ப்ரீசீடிங் படி இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் இவங்க 4 பேர் ஒரு இதுல இருக்க போறாங்க. நான் வெஸ்ட் இங்கிலாந்து, நியூசிலாந்து இண்டீஸ் அந்த பக்கம் இங்கிலாந்து, மதிப்பிடல. நியூசிலாந்து, பாகிஸ்தான் அண்ட் இன்னொரு டீம் யாரு? இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. கரெக்ட். ஸ்ரீலங்கா. சோ பாகிஸ்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவும் அன்பார்ச்சுனேட்லி பேட்டிங்ல கஷ்டப்படுறாங்க. ரொம்ப வீக்கா இருக்கு அவங்க பேட்டிங். 11 நிசாங்கா, அதுக்கப்புறம் குழையற மெண்டிஸ், இவங்க 2 பேரும் அடிக்கலன்னா அவங்களும் பயங்கரமா மாட்டிப்பாங்க. சோ அவங்களோட ஸ்பின்னர்ஸும் பாத்தீங்கன்னா டெட்லியா இல்ல, நல்ல ஸ்பின்னர்ஸ். தே டோன்ட் ஹேவ் டெட்லி ஸ்பின்னர்ஸ். அப்ராரா பதிலா கசாமுசான் அடிச்சா அப்படின்னு வர, அதுக்கப்புறம் இவர் விக்கெட் எடுத்துட்டு இப்படின்றாரு உஸ்மான் தாரிக்கு. சரி போய் தொலைடான்னு பார்த்தா அதுக்கப்புறம் முகமது நவாஸ் ரொம்ப நல்லா போடுறாரு. ஷாதாப் கான் பழைய மாதிரி போடுறாரு. யார் அவரோட போலிங் ஆக்ஷன்ல ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல. பிஃபர்ட் எல்லாம் பியூட்டிஃபுல்லா புருபுருன்னு போகுது ரெவல்யூஷன்ஸ். சைமயூப் ஏபிள் ஸ்பின்னர். அவங்க எப்படி போவாங்கன்னா ஷஹீன் ஷா அப்ரிதி ஏமாத்துறதுக்கு ஃபஹீம் அஷ்ரஃப் 2 ஃபாஸ்ட் போலர் வச்சுட்டு நம்பர் 8ல வந்துட்டு உங்களுக்கு ஃபஹீம் அஷ்ரஃப் வருவாரு, நம்பர் 9ல ஷஹீன் ஷா அப்ரிதி வருவாரு. அப்படின்றதுனால இன்னொரு இது இருக்கு. கண்டிப்பா அந்த மேட்ச் அவங்க ஆடத்தான் போறாங்க இந்தியாவோட. ஒருவேளை அவங்க ஆடலன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எக்ஸ்பெக்ட் them டு பீட் த அதர் டீம்ஸ். அவங்களோட மென்டாலிட்டி படி they will go to super 8s undefeated. that will also be a confidence factor going in. இந்தியா ஒரு இடிச்சு அந்த ஊர்ல அமிச்சாங்கன்னா என்னடா நம்மள ஒருத்தன் பிரீச் பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு இருக்கும். ஒருவேளை அந்த மேட்ச் ஆடுவாங்க இப்ப சொல்றேன் நானு. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஒரே டீம் தட் கேன் ரியலி ஹேமர் தம்னா அது இந்தியா மட்டும்தான். ஏன்னா இப்ப அபிஷேக்ல அப்புறம் போட்டீங்கன்னா இறங்கி வந்துட்டு அவர் இப்படி காட்டுவார் பேட்டை, அவர் இப்படி காட்டுவாரு. சோ உங்களுக்கு வந்துட்டு ஒன்லி டீம் தட் கேன் ரியலி கோ ஹேமர் அண்ட் டாங்ஸ் அகைன்ஸ்ட் தட் பாகிஸ்தான் bowling attack in tricky pitches is only India. The big advantage what they have got is they're facing India early on. செமிஃபைனல்ஸ்லயும் ஆட போறது இல்லை இந்தியாவோட, வந்தா ஃபைனல்ஸ் தான் அப்ப பாத்துக்கலான்றதுனால எனக்கு தெரிஞ்ச அந்த குரூப்ல வந்துட்டு இங்கிலாந்து ஐம் புட்டிங் மை மணியா நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்கிலாந்து, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா தான் என்னோட இது. என்னோட 5வது டீம் நியூசிலாந்து. டார்க் ஹார்ஸ் நான் சொல்லினே இருந்தேன். பட் இந்த இது இங்கிலாந்து கொஞ்சம் ரொம்ப பெட்டரா ஆடுற மாதிரி எனக்கு தெரியுது. the way they have adapted in Sri Lanka. அதனால I feel sorry for New Zealand. I might be wrong in my predictions, but I'm pretty confident about this top 4. முதல் தடவை நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி பேசியிருக்கோமோ? முதல் தடவை மாற்று கருத்து இல்லாம ஒரே மாதிரி பேசியிருக்கோம். இதை பத்தி நாங்க 2 பேரும் மாற்று கருத்து இல்லாம ஆக்சுவலி 2 பேருமே ரேட்டிங் கொடுக்கல டீமுக்கு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாவே டாப் 4 சொல்லிட்டோம். அதனால ரேட்டிங் தேவைப்படல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க 2 பேரும் கருத்து மாறாம சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா அந்த டாப் 4 நாங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா? சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, அப்புறம் பாகிஸ்தான் பத்தி பேசினது எல்லாம் கரெக்டா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பார்ப்போம். வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போது நல்ல பயங்கரமான பிளான்ஸ் வச்சிருக்கோம். லைவ் எல்லாம் சில நாள் போறோம். கூடிய விரைவில் சந்திப்போம். மேட்சஸ் நல்லா போகட்டும், இந்தியா ஜெயிக்கட்டும், வேர்ல்ட் கப் ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகட்டும், டிஃபெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஷோவை நிறைவு கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச்.